வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரீசெண்டா தமிழ் டப்பிங்குடன் ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற த 100 படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஹீரோ ஒரு IPS ஆபீசரா இருக்கிறாரு. ஒரு நாள் ஊருக்குள்ள அடுத்தடுத்து தொடர்ந்து ராபரி நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோ இந்த கேஸை எடுத்து விசாரணை செய்யும் போது எல்லா ராபரியுமே அமாவாசை நாள்ல மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிறத அவரு கண்டுபிடிக்கிறாரு. ஹீரோவோட தொடர் விசாரணையில இந்த கேஸ் பெண்களுக்கு எதிரான பாலியல் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸா உருமாறுது. இதுக்கப்புறம் ஹீரோ குற்றவாளி யாரு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாரு, குற்றவாளிக்கு எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கறாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. இப்ப படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். படத்துல ஹீரோவா நடிச்ச RK சாகர் ஆகட்டும், ஹீரோயினா நடிச்ச மிஷா நரங் ஆகட்டும் மற்றும் பல முக்கிய நடிகர்கள் ஆகட்டும், எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸா நல்லாவே அவங்க கேரக்டர்ஸை ஏத்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல பெண்கள் பாதுகாப்புக்காக செக்ஷன் 100 பத்தி விவரிச்சிருப்பாங்க. அது இந்த படத்துல நல்லாவே இருக்குது. இந்த படம் சினிமோட்டோகிராபிக் வைஸாவும் சரி, சவுண்ட் ஒர்க் மற்றும் BGM வைஸாவும் சரி நல்லாவே இருக்குது. இந்த படத்துல சில இடங்கள்ல வர ட்விஸ்டான காட்சிகள் படத்துக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்குது. இப்ப படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்துல வர இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தப்பட்ட காட்சிகளை பார்க்கும்போது நாம பல போலீஸ் படங்கள்ல பார்த்த மாதிரி CCTV கேமராவை வச்சு கண்டுபிடிக்கிறது, வண்டியோட நம்பர் பிளேட்டை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் படத்துல இன்வெஸ்டிகேஷன் காட்சிகள் மூவ் ஆகுது. ஸோ இன்வெஸ்டிகேஷன் காட்சிகளை பார்க்கும்போது பெரிய அளவோட ஹைப்பை ஆடியன்ஸுக்கு பெருசா ஏற்படுத்த முடியாத அளவுக்கு பிளாட்டா தான் இன்வெஸ்டிகேஷன் காட்சிகள் மூவ் ஆகுது. படத்தோட பாடல் காட்சிகள் படத்தோட வேகத்தை குறைக்க தான் செய்யுது. திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை பெருசா ஆடியன்ஸுக்கு ஏற்படுத்த முடியாத அளவுக்கு திரைக்கதை பிளாட்டா தான் மூவ் ஆகுது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். தமிழ் டப்பிங்ல இருக்கிறனால விருப்பப்படுறவங்க பாருங்க. படத்துல சில இடங்கள்ல மைல்டான அடல்ட் கண்டென்ட் வருது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.